வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். டு பிகின் வித், சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்னு வரும்போது ஒன் டு ஒன் இன்டராக்ஷன் இருந்தாலும், ஒரு குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தாலும், ஃபேமிலியை தாண்டி 4 பேர் இருக்கிற இடம், ஃபேமிலியில் ஒரு 4 பேர் தான் இருப்போம். அட் த மோஸ்ட் 6 மெம்பர்ஸ் ஆர் அவைலபிள். ஏன்னா கிராண்ட் பேரண்ட்ஸு, பேரண்ட்ஸு, 2 பிள்ளைங்க, அவ்வளோதான் இருக்கும் ஒரு வீட்டில். ஆனால் ஃபேமிலியை தாண்டி வெளியில் யாரோட பேசுகிறதா இருந்தாலும், எந்த குரூப்பை, either it is related to educational aspects or simple get together or one in one, ஒரு 2 பேர் மட்டுமே பழகக்கூடிய ஒரு இடம், அது எல்லாமே சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் சேர்ந்தது தான். ஆனால் இந்த சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் இன்டராக்ஷனோட டெப்த் எவ்வளோ தூரம் இருக்குது, எத்தனை பேரோட நம்மளால என்ன சரியாக பழக முடிகிறது, நம்மளோட பழக்கத்தில் எத்தனை சிறப்புகளை நம்மளால் உட்புகுத்திக்க முடியும், இல்லை இருக்கிற எத்தனை தவறுகளை நம்ம திருத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அது பெரிய கொஸ்டின் மார்க் மட்டும் இல்லை. அது இட் இஸ் நாட் ஈஸி ஜோக். ஒரே 2 சிட்டிங்லேயே நம்மளை திருத்திக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு சொன்னால் சோஷியல் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கே, இட் இஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ். ஒரு நாளில் மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒரு நேரத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தனக்கு அந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓவர் த பீரியட் வி ஷுட் இம்ப்ரூவ் அவர் செல்ஃப். இது ரொம்ப சிறப்பானது. ஒரு சாதாரண ஒரு கெட் டுகெதர், ஒரு சின்ன குழந்தைக்கு பர்த்டே, அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டால், வி ஆர் த ஃபஸ்ட் லைனில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸா இல்லை ஒன்லி விசிட்டர்ஸா அப்படின்னு பார்க்கும்போது, த ரோல் டிஃபைன்ஸ். ரோல் என்ன பண்ணுமா, டிஃபர்ஸ். அங்கே ரோல் எப்படி டிஃபர் ஆகும்? நம்ம தான் குழந்தைக்கு ஒரு கிராண்ட் மதர் அப்படின்னா, யூ டி நாட் பி என்ன, நம்ம ஒரு விசிட்டர் போல் அங்கே பழக முடியாது. ஒரு கிராண்ட் மதர் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு அங்கே பழகிக்கணும். இந்த சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு திங், அவர் ரோல் டிஃபைன்ஸ். முதல் விஷயம், அவர் பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட்னு சொன்னால் வேலைக்கு போகிறது மட்டும் பிளேஸ்மெண்ட் இல்லை. நம்ம அந்த கெட் டுகெதரில் நம்மளோட பொசிஷன் என்ன, நம்ம ஒரு ஃபஸ்ட் லைனில் இருக்கிறவங்களா, ஒரு அவுட் சைடரா அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு நட்பு வட்டத்தில் யாருமே அவுட் சைடர் இல்லை, எல்லாருமே நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தான். அங்கே என்ன வித்தியாசமான எண்ண ஓட்டங்கள் அங்கே இருப்பதற்கு இல்லை. முதல்ல ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சமத்துவம் என்ன சொன்னால், ஒரு இடத்துல எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் நம்மளும் அமர்ந்து தான் சாப்பிட்டுக்கணும், நம்ம மட்டும் நடந்துக்கிட்டே சாப்பிடக்கூடாது. ஒரு இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பாங்க, அதாவது யூனிஃபார்ம் அப்படின்றது யூனிஃபார்மிட்டி ஒன்று உண்டு, அதுதான் சமத்துவம்னு சொல்கிறோம். அப்புறம் யூனிஃபார்ம்னு சொன்னால் வேரிங் ட்ரெஸ் கோடு கூட அங்கே யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டெக்கோரம் ஆஃப் பிஹேவியரில் அதில் நம்ம இதை கொஞ்சம் வரிசையாக விவரமாக பார்க்கலாம். எப்படின்னு கேட்டால், ஒரு ரிலீஜியஸ் செட்டிங்கில் எப்படியெல்லாம் டெக்கோரம் ஆஃப் பிஹேவியர் இருக்கணும், ஒரு சாதாரணமான சோஷியல் கெட் டுகெதரில் எப்படி ஒரு பிஹேவியர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு டெம்பிளுக்கு போகிறோம், வி ஆர் விசிட்டிங் எ டெம்பிள் டு வர்ஷிப் தி லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், சூப்பர் பவர் இருப்பாங்க, ஆம்னிபர்சன்ட்டை நம்ம தொழுதுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு சொன்னால், அந்த தொழுவதற்கு ஆலயம் செல்வது என்ன, சாலவும் நன்று அப்படின்னு சொன்னால், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னா சாலம் மிகவும் நன்று. அது மாதிரி ஆலயம் தொழுவதற்கு செல்லும் பொழுது அங்கே எது போல பிஹேவியரை பார்த்துக்கணும் அப்படின்னு அதை கொஞ்சம் விரிவாக கூட பார்க்கலாம். ஏன்னா ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் ரிலீஜன், இஸ் கம்ஸ் அண்டர் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹவு டு பிஹேவ் இன் எ டெம்பிள். அங்கே டெக்கோரம் ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏன் அதை சொல்கிறோம்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னாலேயோ நம்மளோட அறியாமையினாலேயோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பொல்யூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இட் இஸ் அ காமன் பிளேஸ். எல்லா தரப்பட்ட மனிதர்களும் அங்கே வருவாங்க. சாதாரணப்பட்டவங்க, ரொம்ப வசதியானவங்க, இல்லை வசதியே குறைவானவங்க, அப்புறம் ரொம்ப ரிஃபைன்டு பிஹேவியர் இருக்கிறவங்க, அதிகமாக படித்தவங்க, இல்லை படிப்பறிவே இல்லாதவங்க, அதுபோல் எல்லா தரப்பு மனிதர்களும் அங்கே வரும்பொழுது எல்லாருக்கும் அங்கே என்ன எதிர்பார்க்குறாங்க, சுவாமிகிட்ட என்ன கேட்பாங்க, அங்கே இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கே, அபண்டன்ஸாக இருக்கே, அதை தான் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இருக்கும்பொழுது த மோர் நெகட்டிவ் எனர்ஜி, பொல்யூட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ், அப்புறம் ஒரு தவறான பேசுதல் அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அது அங்கே ஏற்புடையது அன்று. தோஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டு பி எஸ்சூர்டு அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேட்டால்,
நம்ம சொல்லக்கூடிய தவறான வார்த்தைகள் இட் ஹோல்ஸ் என்ன ஹெவி, அந்த இடத்துல ரொம்ப கனமானதாகவும் பலமுள்ளதாகவும் அங்கே இருக்கக்கூடிய பவித்திரத்தை குறைக்கக்கூடியதாகவும் அமையும். அதனால தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, கோவிலுக்கு போனால் என்ன பண்ணக்கூடாது, அனாவசியமாக பேசக்கூடாது. வேறு எந்த பொது தொடர்புடையது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ட்ரெஸ் நல்லா இருக்கு, அவங்க நல்லா தலைவாரிட்டு வந்திருக்கிறாங்க, பூ சிறப்பாக இருக்குது, பெருமாளோட பூ நல்லா வாசனையாக இருக்குது, கோவிலில் வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்க, அப்படின்னெல்லாம் யோசிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, நம்ம வரிசையில் நிற்கிறோம் இல்லை வரிசையில் நிற்காமல் என்ன பொது தரிசனத்துலேருந்து தர்ம தரிசனத்துலேருந்து சிறப்பு சலுகையை பெற்றுக்கிட்டு போகிறோம். எதாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய நம்ம வார்த்தை எப்படி இருக்கணும், கடவுள் நாமங்களை மட்டுமே உச்சரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்ன பிற வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற கடவுளுடைய கிரேஸ், அந்த அருளோட மழை இருக்கே, அபண்டன்ஸ் அதிகமாக ரொம்ப பெரிய அளவில் கிடைக்கிறத அந்த சொல்லக்கூடிய நாமங்கள் அதை மேலும் சிறப்புப்படுத்தும். அதை விட்டு அங்கே போய் சாதாரணமாக ரொம்ப ட்ரைவியல் திங்ஸு, ஒரு பார்க்கில், ஒரு ஷாப்பிங் மாலில், ஒரு பஸ் ஸ்டாண்டில் பேசக்கூடிய பேச்செல்லாம் கோவில் உள்ளுக்குள்ளே போய் பேசக்கூடாது. அப்புறம் கோவில் உள்ளுக்குள்ளே போனோடனே சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அந்த 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ அங்கே எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கம்ஃபர்ட்ஸுக்கு வந்து குறைபாடு இருந்தால் அதை பற்றி பெரிய அளவில் நினைக்கக்கூடாது. கம்ஃபர்ட்ஸ் குறைவாகத்தான் இருக்கும். இருந்த குறைபாடோடு கூட தான் நம்ம கடவுள் தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும். எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் அது ஏற்புடையது. அங்கே போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போகிறது, சாப்பிட்டுக்கிட்டே பாக்கி இருக்கிற லிட்டர் ஃப்ரீ ஜோன் எழுதியிருப்பாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு பேப்பரை சுருட்டி அங்கேயே போட்டுட்டு வருவாங்க. அதாவது தூய்மையாக இருக்க வேண்டிய பகுதி அப்படின்னு எழுதி ஒட்டியிருந்தா கூட அதுக்குள்ளேயே பேப்பர் போட்டு வருவாங்க. அது என்ன நம்ம யார் போட்டாங்கன்னு தேட முடியுமா? இல்லை நம்ம எல்லாம் படிக்காதவங்களா, யாரான ஒருத்தர் படிச்சிருப்பாங்க இல்லையா நம்ம வீட்டில், நம்மளே கூட நல்லா தான் படிச்சிருப்போம். ஆனால் அப்படி ஒரு இக்னரன்ஸ், ஒரு மழுங்கின ஒரு நடை உடை பாவனையோட கோவிலுக்குள்ளே போகிறது, அது அப்படி இல்லை. அது அவன் அனைத்தையும் இதை வந்து பழக்கப்படுத்திக்கு தான் வேணும். ஏன்னா கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். கடவுள் இருக்கிற இடத்துல தான் நம்ம சுத்தமாக இருக்கணும்னு அதை தயார் பண்ணிக்கிறோம். தூய்மை பகுதி, லிட்டர் ஃப்ரீ ஜோன்லாம் எழுதி ஒட்டியிருந்தா கூட அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, அதை கவனிக்காமல் அந்த இடத்துலையே நம்ம வந்து அழுக்கு பண்ணிட்டு வருவோம். அதனால் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் சுத்தமாக இருக்க வேண்டும். சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்னு சொன்னால் இதெல்லாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். இதே தலைப்பில் இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் நம்ம விரிவாக வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். என்னெல்லாம் அங்கே செய்யக்கூடாது, அதை செய்வதை தவிர்க்க வேண்டும். இது நாள் வரைக்கும் செய்திருந்தால் கூட நாளையிலேருந்து, இப்போ புது வருஷம் வருது, புதுசாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாளையிலேருந்து அவை அனைத்தையும் நம்ம என்ன செய்யலாம், தவிர்த்துடலாம். ஒரு நாளும் ஓவர் த பீரியட் வி வில் இம்ப்ரூவ். ஸ்லோலி ஒரு பழக்கத்தை விட்டுடுவோம். என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு யோசித்துப்போம். என்னெல்லாம் செய்கிறோமோ அதுலேருந்து ஒரு பழக்கமாக நம்ம வந்து என்ன பண்ண தளர்த்திக்கிட்டுலாம் அந்த பழக்கத்திலலாம் விட்டு வெளியில் வரலாம். அப்படி தான் இருக்கும்பொழுது, அதுபோல் ஒரு பழக்கத்தை மேற்கொள்ளும் பொழுது என்ன பண்ணோம், அதுபோல் ஆலயம் ஏன்னா தூய்மையாக இருக்கும், தூய்மையான பகுதியாக நம்மளால் பராமரிக்க முடியும். பொது இடங்களில் அசுத்தம் செய்வதை தவிர்த்தாலே பாதி இடம் என்ன பண்ண முடியும், சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் அந்த கற்றல் என்ன கற்றல், அது லர்னிங், தூய்மையாக இருப்பது எப்படி, அப்படிதான் அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தொடர்ந்து வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.